by Kohinoor, the true Basmati. தொடர்கிறது. வெல்கம் பேக் டு க்ளோஸ் அப் விஜய் வாட்ச் பவர்ட் பை கோஹினூர் த ட்ரூ பாஸ்மதி. தமிழ் சினிமாவுக்கான மாபெரும் கௌரவத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சி இது. தேசிய விருது பெற்ற சரண்யா பொன்வண்ணனோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு இயல்பான அம்மா எப்படி இருப்பாங்களோ அப்படியே பேசுறாங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான கேள்விகள் அவங்க கிட்ட இருக்கு, கேட்போம். ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது அல்லது டிரெக்டர் கேட்குற மாதிரி அவுட்புட்டை கொடுக்குறதுங்கிற ஒரு நல்ல பெர்ஃபார்மருக்கான அடையாளம் தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் வயதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சமீப காலமாக செய்கிற கதாபாத்திரங்கள் உங்கள் வயதுக்கு ரொம்ப தள்ளின கதாபாத்திரங்கள் தான். எப்படி அது சாத்தியப்படுது? பேசிக் நேச்சராகவே எனக்கு வந்து என்னோட வயதுக்கு மீறின மெச்சூரிட்டி இருக்கும்னு எனக்கு ரொம்ப தோணும். ஸோ எனக்கு வந்து ஹீரோயினாக பண்ணுறதை விட இப்போ அம்மாவாக பண்ணும்போது கிடைக்கிற மரியாதையும் அந்த நடிக்கிறவங்க என்கிட்ட பிஹேவ் பண்ணுற விதம், அங்கே இருக்கிற கம்ஃபர்ட் இருக்கு பாருங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கனால ஈஸியாக ஜெல் பண்ண முடியுது என்னால். இப்போ நடிச்சு எனக்கு இப்போ ஆம்பளை பிள்ளை இல்லையேங்கிற ஃபீல் வருது. அந்த அளவுக்கு எனக்கு சன்ஸ் நிறைய நடிச்சு எல்லாரையும் பார்த்தா சன்ஸ் மாதிரியே தோணுது. ஸோ ஐ திங்க் அது காட்ஸ் கிஃப்டாக கூட இருக்கும். ஐ ஷுட் சே தட். ரியல் லைஃப்ல எப்படிப்பட்ட அம்மா நீங்க? வீராய் மாதிரியான கேரக்டர்? ஐ திங்க் எல்லா கேரக்டர்ஸும் மிக்ஸ்டான அம்மா. பிகாஸ் எனக்கு டிசிப்ளினும் வேணும், ஜாலியும் வேணும், அண்ட் கோபமும் வரும், பயங்கர கேரிங்கும் தான். அதனால ஐ திங்க் எல்லா அம்மாவும் கலந்த ஒரு அம்மா ரியல் லைஃப். அந்த திருட்டு சிறுக்கிய திரும்பவும் பார்த்த உன்னை உசுரோடைய விட மாட்டேன். சொல் பேச்சு கேட்காத பிள்ளை கோலத்துக்கு ஈனம். சில வருஷங்களுக்கு முன்னால வரைக்கும் நீங்க கதாநாயகி. அம்மா few years back நாயகன் வந்து 87. ஓகே, இல்ல அதுக்கப்புறமும் சில படங்கள். ஓகே, அது ஒரு 95 வரைக்கும் ஹீரோயினா நடிச்சிருக்கேன். அப்புறம் 95 வரைக்கும் கதாநாயகி நடிச்சிருக்கேன். இந்த அம்மா கேரக்டர் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு சின்ன நெருடல் வந்துரும் கதாநாயகிகளுக்கு அப்படிம்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஹீரோயினா நடிக்கும் போது டான்ஸ் பண்ணணும், ஹீரோவை கட்டி பிடிக்கணும், இதெல்லாம் எனக்கு பண்ணவே முடியாது. எனக்கு வந்து டூயட் பாடுறதுன்னா எனக்கு கை காலெல்லாம் உதறும். ஐயோ கட்டி பிடிக்கணுமே, இதெல்லாம் டென்ஷன் எனக்கு. எனக்கு இப்போ அப்பாடான் இருக்கு, யாரையும் கட்டி பிடிக்க வேண்டாம், டான்ஸ் ஆட வேண்டாம். அதனால ஔவையார் வர வாங்கின மாதிரி இருக்கு. அப்பா இனிமே நம்மள இதுக்கெல்லாம் யாரும் கூட மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்தது களவாணி அம்மா அந்த கேரக்டர். அப்படியே ஆக்சுவலி நிறைய அனுபவங்கள் ஒருவரை சரியான அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரிமார்க்கபிளாக ஒரு பெரிய சேஞ்சை சரண்யா கிட்ட பார்க்க முடியுது. அடுத்தடுத்து என்ன பிளான்? நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியாச்சு? ஒரு பிளானும் இல்ல இது வரைக்கும், எந்த பிளானும் இல்லாம வர படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இனிமேலும் நல்ல படங்கள் தானா வரணும், ஆண்டவன் கொடுக்கணும், இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசை. அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து சிறந்த வாழ்த்து இது. இப்ப நேஷனல் அவார்டு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணிப்பாங்க. அவர் சொன்னாரு நிறைய பேர் வாழ்த்துனாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது மாதிரி உங்களை யாரெல்லாம் அப்ரிஷியேட்? சிறந்த வாழ்த்து நான் சொல்றது எங்க அப்பாவுடைய வாழ்த்து தான். எங்க அப்பா வந்து ஒரு 75 படம் டைரக்ட் பண்ண மலையாளம் டைரக்டர். A.B. ராஜன் பேரு. பிரேம் நசீர் வச்செல்லாம் நிறைய படம் எடுத்திருக்காரு. எழுதாத்த கதைன்னு ஒரு படம் 1970 அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. ஓகே, அதனால எனக்கு தேங்க்யூ. எங்க அப்பா வந்து இப்போ 80+ என் கூட தான் இருக்காரு. இந்த நியூஸை வந்து நான் ஹஸ்பண்ட் கிட்ட முதல்ல சொன்னேன், அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களுக்கு சொன்னேன். அப்பா தூங்கிட்டு இருந்தாங்க மத்தியானம். பிள்ளைங்க தான் போய் அப்பாவை எழுப்பி இதை சொன்னாங்க. அவர் தூக்க கலக்கத்தில் எந்திரிச்சு வந்து மத்தியானம் ஒரு ப்ராப்ளி ஒரு 3:34 ஏஞ்சி வந்து அப்படியான்னு கேட்கும்போது எனக்கு அழுக வந்துருச்சு. என்னன்னு எனக்கே தெரியல. ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது சிரிச்சேன், பிள்ளைங்க கிட்டயும் சிரிச்சேன், அப்பா கிட்ட அப்படியான்னு கேட்டோன்னா அழுக வந்துருச்சு. ஏன்னு எனக்கே தெரியல. அவரும் இன்ஸ்டன்ட்டா அவருக்கும் அழுக வந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் என்னை உடனே கையெடுத்து தலையில பிளஸ் பண்ணாரு. எனக்கு கிடைச்ச ரொம்ப கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங்கும் வாழ்க்கும் அப்பா தான். உங்கள் சமகால தோழிகள், அதாவது நீங்க ஹீரோயினா ஒர்க் பண்ணப்ப அந்த பீரியட்ல இருந்த ஹீரோயின்ஸ், அந்த பீரியட் ஹீரோஸ், அவங்க விஷ் பண்ணாங்களா? எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, நான் ரொம்ப சோஷியலைசிங் கேரக்டர் கிடையாது. யார்கிட்டயுமே ரொம்ப மிக்சிங் இல்லை, யாருக்கும் ஃபோனும் பண்ண மாட்டேன், எந்த ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப போக மாட்டேன். ஆனால் எனக்கு ஃபுல் இண்டஸ்ட்ரி ஃபோன் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம். ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் ஐ ரியலி, எனக்கு இவ்வளோ வெல்விஷஸா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அம்மா கதாபாத்திரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டி பண்ணிட்டீங்க. ராம்ல வந்து அம்மா ஒரு மாதிரியான அம்மா, களவாணி அம்மா வேற மாதிரி, முத்துக்கு முத்தாகல வேற, இப்போ வீராய் கேரக்டர் வேற, எம்டன் மகன்ல டோட்டலாக வேற. இன்னும் இந்த அம்மா ரோல்லையே அல்லது இன்னும் இப்படி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு என்ன ஆசை வச்சிருக்கீங்க சரண்யா? எனக்கு இப்போ இந்த அவார்டு வாங்கின பிறகு எனக்கு என்னை சந்திச்ச நம்மளுடைய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் கேட்டாங்க, குடிகார அம்மா செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க.
சரி. எனக்கு அவங்க கேட்டதுல இருந்து இப்ப ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சில ஃபேமிலியில வந்து நல்ல ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிச்சு நல்லா நடத்துவாங்க. ஆனா தண்ணி போட்டுட்டாங்கன்னா குடும்பமான எப்படி அழகா கப்பல் ஏத்தணுமோ அது அழகா ஏத்துவாங்க. குடியார அம்மா வந்தா எப்படி பேசுவீங்க? அதுக்கு ஒரு இயக்குனர் வருவாங்கல்ல, அவங்க சொல்றத அப்படியே செஞ்சிருவேன். இந்த ஆடி போன அந்த டயலாக் மட்டும் சொல்லுங்க. ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா டாப்பா வருவான்னு பட்டிக்காடு ஜோசி சொல்லியிருக்கா. நீ வேணா பாரு, அதெல்லாம் அவன் டாப்பா வருவான். சார் அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை சார். அதாவது தென்மேற்கு பருவக்காற்றில் அந்த ஒரு டயலாக்கை குறிப்பிடாத ஆட்களே கிடையாது. என்னன்னா, எங்கடி உங்க நொன்னைங்க. ஆனா அவர் சொல்லும் போது எனக்கு அந்த வார்த்தை சொல்ல ரொம்ப கூச்சமா இருந்தது. ஐயோ வேணுமா சார் இது, திருப்பி கேட்டேன். இது கண்டிப்பா சொல்லுங்கிறாரு. அந்த டயலாக் அதே எக்ஸ்பிரஷனோட ஒரு எனக்காக. ஐயோ, இது இயக்குனரின் வேண்டுகோள். இது என்னோட வேண்டுகோள். எங்கடி உன் நொன்னைங்க. பயமா இருக்கு. திடீர்னு எடுத்தா நேரா என்ன வேற பார்த்து சொல்றீங்க. இவ்வளவுதான் சார் என்னோட வேலை, இவ்வளவுதான். நான் ஒண்ணுமே செய்யல. இப்ப கத்தி குத்து வாங்கி ஒரு அம்மா அதுவே போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகுது. அப்போ நாங்கள் ஒரு ஒயிட்டில் நிற்கிறோம், கடுமையான வெயில். அப்போ நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், வலி தெரியக்கூடாது, முகத்தில் வலியை பொறுத்துக்கிற வைராக்கியம் மட்டும்தான் தெரியணும். இதுதான் நான் அவங்கக்கிட்ட சொன்ன வார்த்தை. ஆனால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா, அதுல வைராகியம் கொஞ்சம் அவங்க மேல, கேமராமேன் மேல எல்லாம் இருந்தது. அந்த உண்மை அவருக்கு தெரியாது. அதாவது அந்த கேரக்டர் கேரி பண்றது ரொம்ப சிரமம். ஏன்னா ஸ்கிரீன்ல பாக்குறப்ப பயங்கர வெயில். அப்படி அங்க ஒரு இடம் காமிச்சு இங்க இருந்து நடந்து வாங்கன்னாங்க. அங்க நடந்து போனேன். இன்னும் அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்சம் போனேன். கை காமிச்சுட்டே இருக்காங்க. போய் 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 எவ்வளோ தூரம், அவ்வளோ வெயில், எவ்வளோ முதல்ல இங்கே சொல்லி அவ்வளோ தூரத்துல இருந்து நடந்து வரும்போது உண்மையிலே கோவம் வந்துருச்சு. Close Up Vijay Awards powered by Kohinoor the True Basmati. ஒரு சிறிய இடைவேளைக்கு